ஹாய் கீனோ. என்ன புது ஃப்ரெண்டா? ஆமாப்பா, போட்டுட்டா காஸ்ட்லி தெரியுமா? ரொம்ப கோவக்காரன். வீட்டுக்குள்ள ஈ காக்கா வந்தா கூட விட மாட்டான். வீட்டுக்கு வராதங்கிறத நாசுக்கா சொல்றேன். அப்படி இல்லப்பா, கண்ட நாயெல்லாம் வீட்டுக்குள்ள வரத இந்த நாய் விரும்ப மாட்டான்னு சொன்னாங்கப்பா. நம்ம ஊர்ல இல்லாத நாயா? ரொம்ப ஹைஜீனிக் தெரியுமா? நாய் மாதிரியா கண்ட ரொம்ப சிரமம். இந்த மாதிரி இடத்துலாம் கூப்பிட்டு அதுக்காக வெளியே கூட்டி வராம இருக்கும். சம்யுக்தா என்ற 15 வயது பள்ளி மாணவி கொடூரமாக கொல்லப்பட்டு உடல் பாலித்தீன் பையில் பிடிக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இக்கொலைக்கு இதுவரை காரணம் அறியப்படவில்லை. மேலும் இதுகுறித்து போலீசாரின் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொலையின் காரணமாக கட்டட் ப்ளே பேக். அந்த கத்தில ரத்தம் ஊத்தி க்ளோஸ் இருக்கணும், மறந்துடாத. ரத்தம் காட்டினா யூ சர்டிபிகேட் கிடைக்காதுன்னு ப்ரொடியூசர் வேணான்னு சொல்லிட்டார் சார். எதுக்குடா அலாரத்தை கொண்டு வந்து காதுகிட்ட வைக்கிற? ஆஃப் பண்றாத. ஆஃப் ஆக மாட்டேங்குது சார். இந்த அறை முழுக்க நூற்றுக்கணக்கான சைக்கோகளுடைய புகைப்படங்களும் செய்திகளும் நிரம்பி இருக்கு. இது எல்லாமே ஒரு சினிமாவுக்காக, A Film by அருண்குமாருங்கிற என்னோட 12 வருஷ சினிமா கனவுக்காக, என்னோட முதல் சினிமா கதைக்காக தேடி தேடி சேகரிச்ச தகவல்கள் தான் இது எல்லாம். டேய் சீக்கிரம் கிளம்புடா. ராவு காலத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வர சொல்லி ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. என்ன அருண், எத்தனாவது ப்ரொடியூசர்? அதை பத்திலாம் கணக்கு பண்றதே இல்ல சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓபன் பண்ணா டாப் ஆங்கிள் பொருத்தி ரோட கிராஸ் பண்றா. அவளை 4 பேர் சேஸ் பண்றாங்க. ஸ்டோரி த்ரில்லிங்கா தான் இருக்கு, ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே டார்க்கா இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கதை நல்லா இருக்கு, பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்ல வர மாட்டாங்க. ஐட்டம் சாங்குக்கு ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணா நல்லா இருக்கும் ஐயா. கதையை கொடு, என்ன காசோ வாங்கிட்டு போ. நீ ராத்திரி பகலா பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. ஆனா அவனுங்க அதை பத்திலாம் கவலைப்படாம ட்ரெண்டுன்னு உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்கானுங்க. இது எனக்கு மட்டும் தானா? எல்லாருக்கும் அதே நிலைமை தான். ஆல்ரெடி 2 ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இயர் பாப்போம்பா. ஷார்ட் ஃபிலிம் எதை எடுத்திருக்கீங்களா? சாப்பாட்டுக்கே வழி இல்ல, ஷார்ட் பிலிம் எப்படி எடுக்கிறது?
75 வருஷமா சினிமா இப்படிதான் எடுக்கிறாங்களா? 8 வருஷ கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியாதவங்க 8 நிமிஷம் ஷார்ட் பிலிம்ல எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்களா? உங்க அப்பா இறந்து 1.5 வருஷம் ஆச்சு. நாம உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு அவர் காசு எதுவும் சேர்த்து வைக்கல. டிபார்ட்மெண்ட்ல நல்ல பேரை தான் சம்பாதிச்சிருக்காரு. அதனாலதான் அவர் பார்த்த எஸ்ஐ வேலையை உனக்கு தரேன்னு சொன்னாங்க. நீ ஒரு வார்த்தை சொல்லுடா, அந்த வேலையை மாமா உனக்கு ஏற்பாடு பண்ணி தருவாரு. டேய் அருண், எக்ஸாம் மட்டும் அட்டென்ட் பண்றா, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அருண், ஷாட் ரெடி. அருண், அருணு, வாடகை இன்னும் வரலையா? அப்ப இந்த டெட் பாடி கேரக்டர் ஆல் தி பெஸ்ட். நல்ல ஒரு ஆக்ஷன் சீனோட படத்தை அப்படியே எண்ட் பண்ணிடலாம். ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு. Thank you மேம். நாளைக்கே அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க. என்னாச்சுடா? டேய் ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரா? வாவ், ஓகே ஆயிடுச்சு. கங்க்ராட்ஸ்டா. மொத்தத்துல நீ நினைச்சத சாதிச்சிட்ட. ரோல் கேமரா ஆக்ஷன். நம்ம 2 பேரும் ஜாதகத்தையும் காட்டிட்டேன். நம்ம காம்பினேஷன்ல சக்சஸ் இல்லையா? வேற எங்கேயாவது ட்ரை பண்ண. பெஸ்ட் ஆஃப் லக். அண்ணே, நீ எதுக்கும் கவலைப்படாதனே. நீ உன்னோட லைனே ட்ரை பண்ண. வேலைக்கு போய் நான் வீட்டை பாத்துக்கிறேன். உன் வயசு பொண்ணுங்களா கல்யாணம் ஆகி போயிடுச்சுங்க. ஒவ்வொருத்தர் கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. டேய், உன்னை கடைசி தடவையா கேக்குறேன், நான் சொன்ன வேலைக்கு நீ போவியா மாட்டியா? டெட் பாடி டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ்ல கட் பண்ணிக்கிறோம். அது பக்கத்துலயே ஒரு பிளாக் கார் போற மாதிரியும் காட்டுறோம். எனக்கு ப்ரொடியூசர் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காருங்க. நான் வந்திருக்கேன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சார் இல்லங்க, ஷூட்டிங்காக ஃபாரின் போயிருக்காரு. 6 மாசம் கழிச்சு உங்களை வர சொன்னாரு. அம்மா, நீ சொல்ற வேலைக்கு போறமா? உங்க அப்பாவுக்கு நல்ல பேர் இருக்கிறதால உனக்கு அந்த வேலை நிச்சயம் கிடைச்சிரும். இந்த எஸ்ஐ வேலைக்காக எவ்வளவு போட்டி, எவ்வளவு பாலிடிக்ஸ்னு உனக்கே தெரியும்ல. உன்னை நம்பி அப்ளை பண்ணலாம்ல. என்ன அருணு, டைரக்ஷன் விட்டுட்டு நடிக்கிறதுக்கு போறியா? ஆமா அங்கிள், நடிக்கதான். அப்போ டைரக்ஷனு எல்லாத்துக்குமே ஒரு குடுப்பனை இருக்கணும்ல அங்கிள். அப்போ என் டெட் பாடி கேரக்டர் சீக்கிரமா ட்ரை பண்ணுவோம். அது நடக்கிறதுக்குள்ள நானே டெட் பாடி ஆயிடுவேன் போல இருக்கு. ஆல் தி பெஸ்ட். எப்பாரு அருண, உன் சினிமா ஆசையெல்லாம் ஓரம் கட்டிட்ட. டியூட்டியில மட்டும் கவனத்தை வை. மேலதிகாரிங்க என்ன சொன்னாலும் தலையாடுறதோட நிறுத்திக்க. எல்லாருமே அப்படிதான், புரிஞ்சுதா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்கார். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை போய் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன டியூட்டின்னு நான் வந்து சொல்றேன். யஷ்வந்த், 2 டீ சொல்லு. சொல்றா, இந்த டிராமா அண்ணன் தொலைச்சு கட்டுறோம். சொல்றா, பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? சொல்லிக்கிட்டு இருக்க. சொல்றா, சொல்றா, சொல்லுடல. கேலரியில எத்தனை பேர் இருக்கா? சொல்லு, சொல்லுடா. சொல்லு, எனக்கு தெரியாது சார். சார் சார் ப்ளீஸ் சொல்லு. சொல்றா, சொல்றா. ஏய், இங்க வா. புதுசா ஜாயின் பண்ணிருக்கியா? இவன் உண்மையை சொல்ற வரைக்கும் விடாது. இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டே சார். அதனால ஃபர்ஸ்ட் டே அடிக்க கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா? சொன்னது செய். சார் 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 வேணாம் சார், விட்டுருங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். திருடன் அடியான்னு சொன்னா வேடிக்கை பாக்குற? இதோ இப்படி 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 அடிக்கணுயா? சார் 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 வேணாம் சார், விட்டுருங்க சார். சார் 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 வேணாம் சார், விட்டுருங்க சார். அருண், உனக்கு அறிவு இருக்கா? இந்த அக்யூஸ்ட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றான்னு சொன்னா இவனை கூட்டிக்கிட்டு ப்ரொடியூசர் கிட்ட போய் கதை சொல்லிட்டு வந்திருக்க. ஒருவேளை இவன் எஸ்கேப் ஆயிருந்தா? இல்ல சார், எஸ்கேப் ஆக வாய்ப்பே இல்ல. எஸ்ஐ சார் சொன்ன கதை சூப்பர். அடிங்க. இதுதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்க கூடாது.
எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நான் இல்லாம ரோட்டுக்கு வரக்கூடாதுன்னு. நீ ஏன் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிற? பாரு முகம் எல்லாம் டஸ்ட் ஆயிடுச்சு. சுச்சுச்சோ. இந்த கழுதைக்கு எத்தனை தடவை சொல்றது? சாயந்தரம் ஆனாலே பயத்தோடவே வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு அவங்க அப்பா வரட்டும், பேசி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணிடுறேன். ஏண்டி அமிர்தா, உனக்கு எத்தனை தடவை அழுவுறது? நாளையில இருந்து 4:30 மணிக்கெல்லாம் வீட்டுல இருக்கணும் சொல்லிட்டேன். பப்பிய கூட்டிட்டு உள்ள வா. அமிர்தா, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் இல்லையா? இல்ல சார். அப்போ உங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? சொந்தக்காரங்களும் யாரும் இல்லையா? அண்ணா, குட் மார்னிங் அருண். என்னாச்சு? மர்டர் கேஸ் அருண். என்னங்க ஆச்சு? என் பொண்ணு பரீட்சைக்காக படிச்சிட்டு இருந்தா. குடிச்சிட்டு வந்து இவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டா. நான் எவ்வளவோ போராடிட்டேன், ஆனா என்னால எதுவும் முடியல. இவளை காப்பாத்த வழி தெரியாம நான் வெட்டி கொண்டுட்டேன் சார். உங்க புருஷன் எங்க? அந்த மிருகத்தை தான் சார் நான் வெட்டினேன். எனக்கு என்ன எக்ஸாம்? மேக்ஸ். ஆமாண்ணா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. அதை கிழிச்சு போட்டுருங்க. அருண், நான் மாமா கிட்ட பேசி ஆர்டர் வாங்கி தரேன். இந்த பொண்ணை கொண்டு போய் ஸ்கூல்ல இறக்கி விட்டுருங்க. இது பாருமா, நீ தைரியமா போய் எக்ஸாம் எழுது. இது எதையும் மனசுல வச்சுக்காத. எங்களுடைய பொண்ணு காணும் சார். எப்பத்துல இருந்து? 5:30 இருந்து காணும் சார். இவர் நம்ம ஐஜிக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ். ஐஜி சார் பர்சனலா ஃபோன் பண்ணாங்க. We need to crack the case at the earliest. Okay sir. ஸ்கூல் கிட்ட, அப்புறம் பொண்ணை கிட்னாப் பண்ண அந்த வீட்டு கிட்ட அங்க எங்கயாவது சிசிடிவி கேமரா அவைலபிளா இருக்கான்னு பாருங்க. Arrest anyone suspicious immediately. Yes sir. And the interesting thing is, அந்த பொண்ணை கிட்னாப் பண்ண டயத்துல அவங்க வீட்டு நாய் கழுத்துல ஒரு gift box மாட்டி இருந்தது. அதை ஓபன் பண்ணி பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. These are the items of the gift box. இந்தாங்க. யாரை கேட்ட அந்த மர்டர் கேஸ்ல அவங்கள விட்டுட்ட? சொந்த பொண்ணுயே ஆண்டால் அந்த பொண்ணுக்கு நம்ம ஸ்டீவ் வைஸ் தான் இருக்கும் தெரியுமா? சென்டிமெண்டா பார்த்தா எல்லாம் சரியா தான் இருக்கும். அதையே சொல்லிக்கிட்டு அவங்கள நீ விட்டுருவியா? நான் ஒன்னும் சும்மாலாம் விடல மாமா. ஐபிசி செக்ஷன் 120 படி தற்காப்புக்காக செய்யறது கொலை ஆகாது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமேனு தான் ரிலீஸ் பண்ண மாமா. அப்போ ரூல்ஸ் படி தான் ரிலீஸ் பண்ணிருக்க. அப்ப ஏன் கையெழுத்து எதுக்காகடா போட்ட? பின்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஃபார்மாலிட்டிஸ், என்கொயரிஸ் அந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்குள்ள அந்த பொண்ணோட லைஃபே போயிடும். உனக்கு என்னடா, நீ என்ன வேணாலும் சொல்லுவ. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நான் தானே கையை கட்டி நிக்கணும். அதுவும் இல்லாம செக்ஷனை பத்தி என்கிட்டயே பேசுறேன். முதல்ல தூக்கி உன்னதாண்டா உள்ள வைக்கணும். மாமா மாமா, ரிப்போர்ட் காலையே அப்பாவோட சைன் போடுங்க. இருக்கிற பிரச்சனையே இங்க தலைய பிச்சுக்கிற அளவுக்கு இருக்கு. இவன் பிரச்சனை நான் எந்த நீங்க தான் போடணும். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடா நான் புதுசா ஒரு பிரச்சனையை கொண்டு வர, திரும்பவும் இந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வந்து என் தலையில போடாத. என்ன புரியுதா? டேய், இந்த வேலையில பாவ புண்ணியமே பார்க்க கூடாதுடா. நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா பிரஸுக்கு நான் தான் பதில் சொல்லணும். இது பத்தாதுன்னு வர லோக்கல் பாலிடிக்ஸ் வரை நம்ம சமாளிச்சாகணும். வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்த்தாலே போதும். இதுதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். அம்மா வரலையா? அம்மாக்கு ஒரே தலைவலி, வரமாட்டாங்க. அப்பாடா. புது டீச்சருக்கு நான் பத்மா மேம் பொண்ணுன்னு தெரியாது. இன்னைக்கு நீதான் என்னோட ஃபாதர். மேம் என்ன சொன்னாலும் தலையாட்டு, ஆனா வாய் மட்டும் திறக்காத. தேவைப்பட்ட என்ன 2 அடி கூட அடிச்சுக்கோ, ஆனா தயவு செஞ்சு நீ வாய் மட்டும் திறந்துடாத. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஏதாச்சும் பேசி ஒளறிடாத. எக்ஸ்கியூஸ் மீ மேம். கம் ஆன், உட்காருங்க. ஆக்சுவலா நீங்க தான் இவளோட ஃபாதரா?
மேம் இல்ல நம்புற மாதிரி இல்ல. என்ன நம்ப முடியலையா? ஏன்? இல்ல பாக்குறதுக்கு எங்க இருக்கீங்களே அதனாலதான். தேங்க்யூ. அவங்க ஏதோ சும்மா அல்வாக்கு சொன்னாங்க. என்ன பண்ண சொல்றீங்க மேடம்? ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க தாத்தா சாகும்போது அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதெல்லாம் எதுக்கு? முதல்ல உங்க பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ண மேடம்? ப்ரோக்ரஸ் கார்டுல உங்கள மாதிரியே சைன் போட்டிருக்கா பாருங்க. as it is அப்படியே போட்டிருக்கா. ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க பிரில்லியன்ட் மேம். எவ்வளவு தைரியம் உனக்கு? எவ்வளவு தைரியம்? என்ன பண்றீங்க? சார் சொல்றத கேளுங்க. அவளை அடிக்காதீங்க சார். சார் நான் சொல்றது நீங்க தடுக்காதீங்க மேம். சொல்றேன். சொல்லு. சரி வரங்க. பாய். இங்க பாரு பத்மா, தலைவலிக்குதுன்னு சொன்னல, ஒரு நாள் லீவ் போட வேண்டியதானே? உங்க ஸ்கூல்ல சொன்னா என்ன லீவ் தராமலையா போயிட போறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க, நீங்க கிளம்புங்க. சரி. ஆமா நீங்க எங்க வரீங்க? அதுவா, ஸ்ரீ சயின்டிபிக் கால்குலேட்டர் கேட்டா சர்ப்ரைஸா கொடுக்கலாம்னு நினைச்சேன். இது மட்டும் கொடுங்க, பணத்தை கொடுக்காதீங்க. வா. என்னங்க பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி போட்டு அடிக்கிறீங்க? நீங்க மட்டும் என்ன தடுக்கலனா இவ்வளவு சும்மா விட்டுக்க மாட்டேன். அதுக்குன்னு இப்படியே போட்டு அடிப்பீங்க? பொண்ணுன்னு தானே என்ன இப்படி போட்டு அடிக்கிறீங்க? அதே எங்க அம்மா இருந்திருந்தா என்ன நல்லா பார்த்து இருந்திருப்பாங்க. ஸ்கிரிப்ட்ல இதெல்லாம் இல்லையேடி. அம்மா இல்லையா? சரி சரி, இனி எது பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணண்டி. சாரி சரி, இனி அப்பா உனக்கு எப்போ அடிக்க மாட்டேமா. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. அவ உங்ககிட்டயும் காசு வாங்கிக்கிறா, என்கிட்டயும் காசு வாங்கிக்கிறா, தெரியுமா உங்களுக்கு? சரிம்மா, இனிமே உன்னை கேட்காம அவளுக்கு பணம் கொடுக்க மாட்டேன். போதுமா உனக்கு? நான் பணமே கொடுக்காதீங்கன்னு சொல்றேன். அது என்ன தெரிஞ்சு கொடுக்கறது, தெரியாம கொடுக்கறது? சாரி. சாரி சரி. ஓகே மேம். மேம் என்னாச்சு மேம்? இந்த பொண்ணு ப்ரோக்ரஸ் கார்டுல அவ அப்பா சைனை அவளே போட்டிருக்கா. அதுக்கு எழுதிட்டு இருக்காளா? இல்ல அதுக்கு அவங்க அப்பா போட்டு நல்லா அடிச்சிட்டாரு. அப்பாவா? ஆமா, அவளுக்கு அம்மா கூட கிடையாது, பாவம். என்ன அம்மா இல்லையா? இதெல்லாம் யார் சொன்னா? அவ அப்பா தாங்க சொன்னாரு. நான் சொல்லலடி. அவரு சொல்லிருக்காரு. அந்த அவரு எங்க இருக்காரு? ஏதோ இங்கதான் இருக்காரு. சார் அது செவரு சார். வணக்கம் சார். சாருக்கு வணக்கம் சொல்லிக்கோ. வணக்கம் மேம். இந்த தாய் இல்லாத பொண்ணுக்கு தாயே நான் தாங்க. நான் தான் அப்பா. சிரியோட மாமா தானா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. அவங்க கேட்டாங்களா? இல்ல, ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கட்டுமேன்னு. சரி, என்ன இதெல்லாம்? சரியா படிக்கிறது இல்ல. ப்ரோக்ரஸ் கார்டுல அப்பாவோட சைன் போட்டிருக்கேன். இப்போ மாமாவை கூட்டிட்டு வந்து அப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன இதெல்லாம்? எல்லாத்துக்கும் என்ன மட்டும் ப்ளேம் பண்ணாதீங்க மேடம். நீங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு சைன் போட்டதே எங்க மாமா தான். அடேங்க அப்பா, என் கையெழுத்த என்னை விட நீ ரொம்ப அழகா போட்டிருக்கியாடா. அதனாலதான் மாட்டிருக்க. அதுக்கு இவனுக்கு சால்வை போட்டு பாராட்டுங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட 1000 முறை சொல்லிட்டேன் உங்க பொண்ணுக்கு செல்லம் கொடுக்காதீங்கன்னு. இனி சொல்ற அளவுக்கு எனக்கு தெம்பில்ல. இவளை இப்படியே விட்டுட்டா தலையில ஏறி உக்காந்துக்குவா. நீங்க குடுக்கற செல்லத்தால இவ என்ன மதிக்கவே மாட்றா. சரி, சட்னி வேணுமா? டேய், இங்க பாருங்க, உங்களுக்கு தான் சொல்றேன். சொல்லு. இவளை நம்ம கூடவே வச்சு பாத்துக்கிறதால திமிரு அதிகமா போயிடுச்சு. இவ உருப்படணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கூல முதல்ல மாத்துங்க. அம்மா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கா நீ ஸ்கூலுக்கு வந்த? ஏய், முதல்ல ஒன்னு அடிக்கணும்டா, அப்பதான் எல்லாம் சரியா வரும். ஹலோ, இப்ப வேற ஸ்கூல்ல நீங்க பாக்குறீங்களா இல்ல நான் பாக்கட்டுமா? உங்களதான். வேற ஸ்கூல்லாம் வேணாப்பா ப்ளீஸ்.